Taste the Daily. தமிழக அரசியல் அரங்கில் இன்றைய பேசுபொருளே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்திப்புதான். எதிர்வரும் 2026 தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப என்னென்ன முன்னெடுப்புகள் தேவையோ அவற்றை திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார். அதன் ஒரு பகுதியாக இந்த தேர்தலை தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி ஒருங்கிணைத்து செயல்பட்டு வெற்றியை நோக்கி பயணப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று சென்னையில் நடந்த கூட்டணி கட்சிகளின் பேச்சுவார்த்தை தான் திமுகவின் வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது. ஆம், அதிமுக பாஜக கூட்டணி உருவான நாள் முதலே ஐயோ அம்மா எல்லாம் போச்சே என்று கதறாத குறையாக ஏறும் மேடைகளில் எல்லாம் புலம்பி தள்ளி கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலினும் உதயநிதியும். இன்னும் திமுகவின் கூட்டணிகளும் கூட அந்த அலறல்களில் இருந்தே திமுகவுக்கு இந்த கூட்டணி எந்த அளவுக்கு பயத்தை காட்டியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த சந்திப்பு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? காரணம், இந்த சந்திப்பின் போது தமிழகத்தில் தற்போது நிலவி வரும் நிலைமை குறித்து மத்திய அமைச்சரிடம் விரிவாக எடுத்து கூறியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். மேலும் திமுக ஆட்சியால் மக்கள் கொந்தளித்துள்ளதையும் திமுக ஆட்சியில் நடக்கும் ஊழல் சாம்ராஜ்யத்தை பற்றியும் எப்படியும் பேசியிருப்பார்கள் தானே. அதனால்தான் திமுக நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பு முடிந்த கையோடு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் செய்தியாளர்களிடம் கூறிய விஷயங்களையும் நாம் கொஞ்சம் உற்று கவனிக்கத்தான் வேண்டும். எனது நண்பரும் சகோதரருமான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தை மிகச் சிறப்பாக நடைபெற்றது என்று மனதார கூறியிருக்கிறார். மேலும் 2026 தேர்தலை ஒரு குடும்பமாக எதிர்கொள்ள உள்ளோம் எனவும் மகிழ்ச்சியுடன் அவர் பேசிய பேச்சுக்கள் அதிமுக பாஜக தொண்டர்களை களத்தில் இன்னும் உற்சாகமடைய செய்திருக்கிறது. இதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றாக சேர்ந்து பணியாற்றி இந்த தேர்தலை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ள தயாராகிவிட்டனர். 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று திமுக கூட்டணியை வீட்டுக்கு அனுப்புவது ஒன்றையே ஒற்றை இலக்காக கொண்டு இனி கன ஜரூராக களத்தில் பணியாற்ற தொடங்கிவிட்டார்கள் அதிமுக கூட்டணி கட்சிக்காரர்கள். இதுவும் திமுகவுக்கு இன்னும் பெரிய அச்சத்தை கொடுத்திருக்கிறது. ஆக பரபரக்கும் தமிழ்நாடு தேர்தல் களத்தில் அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகளின் சந்திப்பு திமுகவிற்கு சொல்லும் செய்தி என்ன? தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லும் செய்தி என்ன? அதிமுகவுடன் கூட்டணிக்காக காத்திருக்கும் மற்ற கட்சிகளுக்கு சொல்லும் செய்தி என்ன என்பதை ஒவ்வொன்றாக அலசி ஆராய்வதோடு வெற்றியை உறுதி செய்ய தயாராகிவிட்டதா அதிமுக பாஜக கூட்டணி என்ற கேள்விக்கான பதிலையும் பெற விரும்புகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.